Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS25C03 எசென்ஷியல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங் சப்ஜெக்டில் சாப்டர் 4 நம்ம நெக்ஸ்ட் டாபிக் ப்ரோக்ராமிங் பேரடிசம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3ல இருக்க எல்லா டாபிக்ஸ்க்கும் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் போட்டிருக்கோம். தென் சாப்டர் 4ல ப்ரீவியஸ் டாபிக்ஸ்க்குள்ள வீடியோஸும் போட்டிருக்கோம். ஸோ மறக்காம முருகன் டெக்வெல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த லெசன்ஸோட உங்களுக்கான பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். கண்டினியூவேஷனாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கான்செப்ட்ஸ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகும். பிகாஸ் இதில் வர கான்செப்ட்ஸ் எல்லாம் முன்னாடியே நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ப்ரோக்ராமிங் பேரடிசம் பற்றி தான் பார்க்க போகிறோம். பேரடிசம் அப்படின்னா என்னன்னா, எப்படி ஒரு ப்ரோக்ராமிங் இருக்கணும், எப்படி எழுதணும் அப்படின்ற அந்த ஃபார்மல் வேவை சொல்றதுக்கு பேர் தான் பேரடிசம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ப்ரோக்ராமிங்னா இட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேவா, ஸ்டெப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னவா சொல்ல போகிறோமோ அதை ப்ரோக்ராமிங் சொல்லுவோம். கம்ப்யூட்டருக்கு புரிகிற வகையில் அதை எந்த வேலை சொல்லணும், எப்படி ஒரு கோடை ஆர்கனைஸ் பண்ணி எப்படி சொல்லணும், எந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்றது ப்ரோக்ராமிங் பேரடிசம். ஸோ ப்ரோக்ராமிங் பேரடிசம் இஸ் அ fundamental style or approach to programming that provides the way to structure and organize code. ஓகேவா, it defines என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரோக்ராமை எப்படி எழுதணும், ஒரு ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணணும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், எந்த மாதிரி கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்கணும், இது எல்லாத்தையும் சொல்ல போகிறது தான் இந்த ப்ரோக்ராமிங் பேரடிசம் வேலையே. இதை நம்ம டிஃப்ரெண்ட் வேஸ்ல செய்ய முடியும். ஒரு வே தான் இருக்குன்னு இல்லை. ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஐடியா தோன்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் பேரடிசம்ல பல டைப் இருக்கு. அந்த டைப்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் பேரடிசம்ல ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடிசம் அப்படின்னு சொல்லுவோம். இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடிசம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராம், ஒரு டாஸ்க் இருக்குன்னா அதை எப்படி செய்யணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த செய்முறையை சொல்றதுக்கு பேரு இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடிசம் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் focuses on how to do the task by giving the computer a sequence of command. அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் அல்காரிதம் எழுதுறோம்ல, இதை இதுக்கப்புறம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு டீ போடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை செய்யணும், அடுத்து இதை செய்யணும், நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல ஒன்று சமைக்க முடியும், செய்ய முடியும். அதே போலதான் ஒரு டாஸ்க் இருக்கு அப்படின்னா அதை கம்ப்யூட்டர் கிட்ட இப்படிதான் சால்வ் பண்ணணும்னு நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பா கொடுக்கறதுக்கு பேரு, எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்றதுக்கு பேரு இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடிசம். ஓகே, இதோட கேரக்டரிஸ்டிக்னு பாத்தீங்கன்னா, யூசர் ஸ்டேட்மெண்ட் that change the program state. நம்ம கொடுக்க ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனா அந்தந்த ஸ்டெப்ஸ்க்கு மாறிக்கிட்டே இருக்கும். தென் கண்ட்ரோல் ஃப்ளோ, லூப்ஸ், கண்டிஷனல், அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே உள்ளுக்குள்ள இன்க்ளூட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் சி லாங்குவேஜ், பாஸ்கல், பைத்தான். பார்ஷியலா பைத்தான் வந்து ரொம்ப சின்டாக்ஸ் இருக்காது, பட் இதுல வந்து பாதி இடத்துல வந்து இம்பரேட்டிவ் பேரடிசம்ல வரும் ப்ரோக்ராமிங் பேரடிசம்ல. ஓகேவா, எக்ஸாம்பிள் கோட் சி ல கொடுத்திருக்காங்க பாருங்க. int sum equal to 0 ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கணும். இப்ப லூப் போடுறோம், ஃபார் லூப். i ல 1 ன்னு ஸ்டார்ட் பண்ணனும், i less than or equal to 5, i plus plus sum equal to sum plus i ன்னு போய்க்கிட்டே இருக்கணும். ஓகேவா, சம் ஆஃப் n நம்பர்ஸ்க்கு. இது வந்து எக்ஸாம்பிள் கோட். இந்த மாதிரி என்ன செய்யணும்ன்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். முதல்ல சம்ம 0ன்னு வச்சுக்கோ, ஐய 1ன்னு வச்சுக்கோ, i less than or equal to 5 இருந்துச்சுன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணு, sum equal to sum plus i பண்ணுன்னு நான் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுக்குறேன். இதுக்கு பேரு தான் இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடிசம். ஓகே, டிக்ளரேட்டிவ் அப்படின்னா டிக்ளேர் பண்றது, ஜஸ்ட் வாட் டு டூ அப்படின்னு சொல்றதுக்கு பேர். இம்பரேட்டிவ் அப்படின்னா உள்ளுக்குள்ள போய் நம்ம என்னெல்லாம் நடக்கும், எப்படி பண்ணணும்னு சொல்றதுக்கு பேரு இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடிசம். டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடிசம்னா focuses on what to do rather than how to do. எப்படி பண்ணணும்னு சொல்லாது, என்ன பண்ணணும்ன்றத மட்டும் தான் சொல்லும். அதுக்கு பேரு டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடிசம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல இருக்க கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ என்ன கோல், ப்ரோக்ராமர் ஸ்பெசிஃபை த கோல் ஆர் ரிசல்ட், நாட் த ஸ்டெப்ஸ். எனக்கு என்ன வேணும்னு சொல்லும் அந்த ப்ரோக்ராமர் வந்து, அவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுவாங்க அந்த டாஸ்க்ல, பட் அதை எப்படி பண்ணணும்லாம் சொல்ல மாட்டாங்க. தென் இதுல என்ன எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இதுல ஐடியாஸ்ல ஜஸ்ட் கமாண்ட் கொடுத்தாங்கன்னா அதை ஒர்க் பண்ணி நம்ம வந்து ஆன்சரை கொடுத்துடணும். ஓகேவா, இதுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த SQL, Prolog, HTML கோடெல்லாம் பாத்தீங்கன்னா டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடிசம்க்கு எக்ஸாம்பிள். இவ பாருங்க, செலக்ட் நேம் எடுத்துக்கோ, எங்க இருந்து அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து, வேர்னா மார்க் கிரேட்டர் தென் 80 இருந்தா, அவ்வளவுதான். இந்த மாதிரி ஜஸ்ட் கமாண்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க, எப்படியெல்லாம் இதை எடுக்கணும் பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க. இதுக்கு பேரு டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேரடிசம். ஓகே, தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் பேரடிசம். ப்ரொசீஜரல் அப்படின்னாலே என்ன,
எது எப்படி இருக்கணும்னு நான் சொல்றது. ஓகேவா? ஸோ இந்த இடம் இப்படிதான் இருக்கணும்னு நான் கொடுக்கறதுக்கு பேரு ப்ரொசீஜர். இம்பரேட்டிவோட சப்டைப் அப்படின்னு சொல்லலாம். தட் மீன்ஸ் இந்த ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் நம்ம பிரிக்கிறோம் பார்த்தீங்களா, ஃபங்க்ஷனல் கான்செப்ட் அப்படின்னு ஒன்று சி ப்ரோக்ராமிங்ல படிப்போம். அந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எழுதுற ப்ரோக்ராம் எல்லாம் ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் பாரடிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ சப்டைப்ஸ் ஆஃப் இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங் பேஸ்ட் ஆன் டிவைடிங் த ப்ரோக்ராம் இன்டு ரீயூசபிள் ப்ரொசீஜர்ஸ். ஒரு இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம எழுதுற எங்க வேணா கோடிங்ல ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனோட நேமை கால் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும். இதுதான் சி ப்ரோக்ராமிங்ல சாப்டர் 3ல பிரீவ் அப்படியே டீட்டெயிலா படிப்போம். ஓகே, ஸோ இந்த லாங்குவேஜுக்கு பேரு ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சி பேசிக் ஃபார்டன்லாம். எக்ஸாம்பிள் கோட் பார்த்தீங்கன்னா இப்போ வாய்டு ஃபங்க்ஷனுக்கு நேம் கிரீட்னு எடுத்துக்கிட்டாங்க, பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்தாச்சு. இந்த நேம் கிரீட் அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் எங்க கால் பண்ணாலுமே எனக்கு ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகும். இதுக்கு பேரு தான் ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்த் ஒன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பாரடிசம். ஊப்ஸ், இதை வந்து நீங்க நெக்ஸ்ட் இயர்ல வந்து பிரீஃபா படிப்பீங்க. நெக்ஸ்ட் செமஸ்டர்ல வந்து டீட்டெயிலா படிப்பீங்க. இங்க பிரீஃபா என்னன்னு சொல்லிட்டு ஷார்ட் நோட்ஸா பார்க்கலாம். ஓகேவா? ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பாரடிசம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் மீன்ஸ் குட்டி குட்டி பார்ட்டா நம்ம ப்ரோக்ராமை பிரிக்கிறது. ஓகேவா? டேட்டாஸ் தனியா, பிஹேவியர்ஸ், ஆட்ரிபியூட்ஸ், மெத்தட்ஸ்னு நிறைய இருக்கும். இதெல்லாம் ஒன்று சேர்த்து நான் ஆப்ஜெக்டை குட்டி குட்டியா பிரிச்சு வச்சுக்குவேன். அந்த வச்சு என்னுடைய ப்ரோக்ராமை சால்வ் பண்றேன்னா அதுக்கு பேரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுல நிறைய வந்து இம்பார்ட்டன்டான கான்செப்ட் இருக்கு. என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம்னு இதெல்லாம் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். என்கேப்சூல்னா கேப்சூல் டேப்லெட் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு லேயர் நம்ம ப்ரொடக்ட் பண்ணி நம்மளுடைய ப்ரோக்ராமை பாதுகாக்கும். இன்ஹெரிட்டன்ஸ்னா முன்னாடி இருக்கவங்களுடைய அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் அப்படியே நமக்கு சப்டைப்ல வரும். ஓகேவா? பாலிமார்பிசம்னா வேரியஸ் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும்னா ப்ரோக்ராமை சால்வ் பண்ண முடியும். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா ஜாவா, பைத்தான், சி பிளஸ் பிளஸ், சி ஹேஷ் எல்லாம் வந்து இந்த லாங்குவேஜுக்கான எக்ஸாம்பிள் கோட் பாருங்க. ஜாவா ஸ்டைல்ல கொடுத்துருக்காங்க. கிளாஸ் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டாங்க, அதுக்கான ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. இது ஒரு நமக்கு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் கிளாஸோடைய ப்ரோக்ராம் இது. ஓகேவா? இந்த மாதிரி ஆப்ஜெக்டா பிரிச்சு ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்றதுக்கு பேரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபிஃப்த் ஒன் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் பாரடிசம். ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்றது. ஓகேவா? ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் ரன் பண்றதுக்காக இருக்க ஒரு சில ப்ரோக்ராமிங் பாரடிசம்ஸ்லாமும் இருக்கு. இங்க என்ன பண்ணுவோம்னா கம்ப்யூட்டேஷன், தட் மீன்ஸ் கால்குலேஷன் மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவோம், வேற எதுவும் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம்பிள் எல்ஐஎஸ்பி, ஆஸ்கல், ஸ்கேலா இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் ஓரியன்டா இருக்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கோட் வந்து பைத்தான் ஸ்டைல்ல கொடுத்துருக்கோம். தென் சிக்ஸ்த் ஒன் பாத்தீங்கன்னா லாஜிக் ப்ரோக்ராமிங் பாரடிசம். லாஜிக் அப்படின்னா என்ன, ஒரு ஃபார்மல் வே, இப்படிதான் இருக்கணும்னு நான் ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுத்துறது. ஓகேவா? இந்த ரூல்ஸ் வந்து கொடுத்துருவோம். இந்த ரூல்ஸ் இதுதான். இப்போ வந்து சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படின்றது ஒரு ஃபேக்ட். இதெல்லாம் லாஜிக்ல வருது. ஓகேவா? அந்த மாதிரி இதுதான் லாஜிக்னு ஒரு ஃபார்மல் லாஜிக் இருக்கும். அந்த ப்ரோக்ராமிங் பாரடிசம் தான் லாஜிக் ப்ரோக்ராமிங் பாரடிசம்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா the system use interface to find solution. அங்கேயே ஆல்ரெடி பில்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த இதை எடுத்து மட்டும் யூஸ் பண்ணிக்குவாங்க. எக்ஸாம்பிள் ப்ரோலாக் லாங்குவேஜ் தான் எடுத்துக்குவோம். இப்போ ஃபாதர் வந்து ஜான் டேவிட். ஸோ ஜானோட ஃபாதருக்கு வந்து இருக்காங்க, டேவிட் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல ப்ரோலாங் லாங்குவேஜ்ல கொடுக்கறது பாத்தீங்கன்னா லாஜிக் ப்ரோக்ராமிங் பாரடிசம். ஓகே, நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இங்க நம்ம படிக்கிறதுன்னு பார்த்தா டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல இருக்கும். நீங்க காமனா பைத்தான், சி தான் வந்து மொத்தமாவே படிப்பீங்க. ஓகே, ஜாவா இது மூணையும் தான் மெயினா படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் நமக்கு ப்ரோக்ராமிங் பாரடிசம் அதோடைய டைப்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஸ்டே டியூன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். திஸ் இஸ் ஜெயஸ்ரீ சைனிங் ஆஃப்.